بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور சம்பந்தம் கிடையாது என்பதை கடந்த 35 ஆண்டுகால நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் விளங்கியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த மௌலிதையும் மீலாதையும் நடத்தி வயிறு பிழைப்பு நடத்தியவர்கள் இதை மீண்டும் இந்த சமுதாயத்தில் நாம் கொண்டு வர வேண்டும், எப்படியாவது திரும்ப செத்துப்போன இந்த விதத்திற்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பல இடங்களில் செட்டிங்காக மீலாது விழாக்களை ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு நேரத்தில் இந்த மீலாது விழாக்கள் எல்லாம் இஸ்லாமிய இளைஞர்களாலேயே ஆர்வமாக நடத்தப்பட்டது. இஸ்லாம்டா என்னன்னு தெரியாத காலத்தில், குரானை பற்றி முஸ்லிம்கள் தெரியாத நேரத்தில், ஹதீஸுடைய மொழியாக்கங்கள் படையெடுப்பதற்கு முன்னால் இஸ்லாம் என்றால உலமாக்கள் சொல்கிறது தான் இஸ்லாம் என்று கண்மூடித்தனமாக இளைஞர்கள் இருந்தார்களே, அந்த நேரத்தில் இந்த மீலாது விழாவுக்கு சமுதாயத்தில் மதிப்பு இருந்தது. மௌலிது சமுதாயத்தில் முக்கியமான ஒரு வணக்கமாக கருதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிலைமை, இவர்கள் மௌலிதின் பெயரால் மீலாதின் பெயரால் நடத்துகிற கூத்துக்களை கும்மாளங்களை பார்த்துவிட்டு முஸ்லிம் சமுதாயமே காரி உமிழ்கிறார்கள். இப்படி இஸ்லாத்தின் பெயரால், நபிகள் நாயகத்தின் பெயரால் ஆட்டமும் பாட்டும் கூத்தும் கும்மாளமும் இது எப்படி இஸ்லாமாக இருக்க முடியும் என்றெல்லாம் முஸ்லிம்கள் காரி உமிழக்கூடிய அளவுக்கு இந்த மீலாது விழாக்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் ரொம்ப குறைவாக நடத்தப்படுகிறது. அதே நேரத்தில் இதுக்கு இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்கிறது, மீலாது நடத்தலாம், மௌலிது ஓத வேண்டும் என்றெல்லாம் மார்க்க அறிஞர்கள் என்ற போர்வையில் சில சமாளிகள் இந்த ஊரில் பேசிவிட்டு போயிருக்கிறார்கள், சமாளித்து விட்டு போயிருக்கிறார்கள். அதனால் இந்த மௌலிதும் மீலாதும் இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா, இது அனைத்து முஸ்லிம்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். முதல்ல ஆரம்பமாக நீங்கள் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். மௌலிது கூடாது, மீலாது கூடாது என்று நம்ம சொன்ன உடனேயே முஸ்லிம்கள்கிட்ட என்ன மாதிரி நம்மை பற்றி பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்றால், இந்த மௌலிது நடத்தக்கூடியவர்கள், மீலாது நடத்தக்கூடியவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்றால், இவங்கெல்லாம் நபிகள் நாயகத்தை மதிக்காத கூட்டம், நபிகள் நாயகத்தின் மேலே ஸலவாத் சொல்லாத கூட்டம், நபிகள் நாயகத்தை புகழ்வதை கண்டிக்கிற கூட்டம், இப்படியெல்லாம் ஒரு தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் மௌலிதை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். நாங்கள் ஏன் மௌலிது ஓதுகிறோம் என்றால், நபிகள் நாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம், அவங்க ஏன் மௌலிது ஓதக்கூடாது என்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகத்தை அவங்க மதிக்கிற, இப்படி ஒரு வாதத்தை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மௌலிது என்பது நபிகள் நாயகத்தை மதிப்பதனால தான் மௌலிது நடத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகத்தை மதிக்காதனால தான் உங்கள் மௌலிது வேணாம்ங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம நபிகள் நாயகத்தை மதிக்காத கூட்டமா, நபிகள் நாயகத்தை புகழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கூட்டமா? நபிகள் நாயகத்தை புகழக்கூடாது என்று ஒருவன் சொல்வானேயானால் அவன் முஸ்லிமாக இருக்கவே முடியாது. நபிகள் நாயகத்தை புகழ்றத என்ன, நபிகள் நாயகத்தை நம்ம புகழக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது. நம்முடைய எந்த மேடை பேச்சுக்கள்லையாவது, நம்முடைய எழுத்துக்கள்லையாவது நபிகள் நாயகத்தை புகழக்கூடாது, ஸலவாத்து சொல்லக்கூடாது அப்படி சொல்லியிருக்கிறோமா? அப்படி சொல்லவே கிடையாது. அப்படி ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் எடுத்துக்காட்டவே இயலாது. நம்ம என்ன சொல்கிறோம்,
நபிகள் நாயகத்தை புகழ்வது என்றால் இந்த ஜமாத்தை மாதிரி தௌஹீதை போதிக்கக்கூடிய எங்களுடைய ஜமாத்தை மாதிரி நபிகள் நாயகத்தை புகழுகிற மதிக்கிற ஒரு ஜமாத்து உலகத்தில் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஜமாத்து நபிகள் நாயகத்தை மதிக்கிறோம். எந்த அளவுக்கு மதிக்கிறோம்? நீங்கள் பள்ளிவாசல்களில் பார்க்கலாம். இப்போ எல்லாம் பள்ளிவாசல்களில் தொழுவது, எல்லாரும் தொழுவது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. தௌஹீத் ஜமாத்துக்காரங்க நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாங்க, வந்து தொழுவுங்க என்றெல்லாம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். ஒரு நேரத்தில் பள்ளிவாசலில் போர்டு வைத்து நம்மை தடுத்தார்கள். நீங்களாம் பள்ளிவாசல் வரக்கூடாது. எதனால் வரக்கூடாது? நீங்களாம் விரல் ஆட்டுறீங்க. பள்ளிவாசல் என்ன செய்கிறீங்க? தொழுகக்கூடிய நேரத்தில் அத்தஹியாத்தில் விரலை செய்து தொழுகிற காரணத்தினால், நெஞ்சில் தக்பீர் கட்டி தொழுகிற காரணத்தினால் நீங்கள் எல்லாம் பள்ளிவாசல் வரக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் விரலை அசைச்சு தொழுதோமே, அது எங்கள் கற்பனையா? எங்கள் இஷ்டத்துக்கு நாங்களே உண்டாக்கி கொண்ட தொழுகை முறையா? நெஞ்சில் தான் ஆண்களும் பெண்களும் தக்பீர் கட்ட வேண்டும் என்று நாங்களே சுத்தமாக உருவாக்கி கொண்ட கற்பனையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில் தான் தக்பீர் கட்டினார்கள். அந்த உண்ணுக்கு மட்டும்தான் ஆதரவு இருக்கிறது. தொப்புள்ள தக்பீர் கட்டுவதற்கு ஆதரவு இல்லை. வேறெல்லாம் நீட்டி மடக்குவதற்கு, அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும் பொழுது நீட்டி, இல்லல்லா என்று சொல்லும்போது மடக்குவதற்கு ஆதரவு இல்லை என்ற காரணத்தினாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் அசைத்துத்தான் தொழுதார்கள் என்று வந்திருக்கிற காரணத்தினாலே நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து தான் எங்களுக்கு முக்கியமே தவிர, நீங்கள் அடித்தாலும் நாங்கள் அப்படி தான் தொழுவோம். நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து எங்கள் உயிரை விட எங்களுக்கு பெருசு என்று அடித்தாலும் நாங்கள் அப்படி தொழுதோம். உதச்ச நேரத்தில் அப்படி தொழுதோம். ஊர் நீக்கம் செய்த நேரத்திலையும் சுன்னத்தை காப்பாற்றணுமே தவிர நாங்கள் ஊர் நீக்கத்துக்கெல்லாம் பயப்படலை, கொலை மிரட்டலுக்கெல்லாம் பயப்படலை. இந்த நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை பின்பற்றியதற்காக வேண்டித்தான் நாங்கள் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தோம். திருமண நேரத்தில் அல்லாஹும்ம அல்லி பைனகுமான்னு ஒரு துவா ஓதுறாங்களே இல்லையா? இந்த துவா ஓதக்கூடிய கூட்டம் நபிகள் நாயகத்தை நாங்கள் மதிக்கிறோங்கிறாங்க. ஏன் இந்த துவா ஓதக்கூடாது? ஓதுற என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. மற்ற நபிமார்கள் மாதிரி, ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் மாதிரி எங்களுடைய மனைவி இருக்கணும், ரசூல்லா மாதிரியே கணவன்மார்கள்லாம் இருக்கணும், இப்படி கேட்கறது என்ன தப்பு? இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அல்லாஹும்ம அல்லி பைனகுமா என்ற துவாவை ஓதக்கூடாது என்று நம்ம சொல்வதற்கு காரணமே இது நபி வழிக்கு எதிரானது. ஏன் நபி வழிக்கு எதிரானது? இந்த அல்லாஹும்ம அல்லி பைனகுமா என்ற துவாவை உண்டாக்குனது யாரு? ரசூல்லாவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செஞ்சாங்களே இல்லையா? அவங்க தோழர்கள் திருமணத்தில் அவங்க சில திருமணங்களை கலந்து கொண்டார்களே இல்லையா? அந்த திருமணத்தில் யார் திருமணத்திலேயாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அல்லி பைனகுமாங்கிற துவாவை ஓதினார்கள் என்று நீங்கள் எடுத்து காட்டினால் நாங்கள் 1 கோடி ரூபாய் பரிசு தர தயாராக இருக்கணும். நாங்கள் கேட்பது என்ன? ரசூலுல்லாவுடைய அங்கீகாரம் இருக்குதா? அல்லாஹும்ம அல்லி பைனகுமா என்ற துவாவை நீங்கள் உண்டாக்கினீர்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் உண்டாக்கினார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதுனாங்க? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபி கைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களை ஒன்று சேர்க்கட்டும் என்று ஒரு சின்ன ஒரு துவா. எல்லாரும் இதை மணமக்களுக்கு சொல்ல வேண்டும். இதை தெரிந்தவர்கள் அனைவருமே மணமக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த துவா தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தில் செய்தார்கள். இந்த துவாவை விட்டு அல்லாஹும்ம அல்லி பைனகுமா துவா ஓதுறது அது ரெடிமேட்டு, அது மேடின் ஆலிம்சா, மேடின் நபி இல்லை என்று நபிகள் நாயகத்துடைய அவங்க கற்றுத்தந்த துவாவை ஓத வேண்டும். பின்னாடி உருவாக்கப்பட்ட துவா எங்களுக்கு வேணாம் இப்படி சொன்னது நபிகள் நாயகத்தை மதிக்கிறதா? நபிகள் நாயக துவா எங்களுக்கு முக்கியம் இல்லை, நாங்கள் உண்டாக்குன துவா எங்களுக்கு முக்கியம், அதைத்தான் நியாயப்படுத்துவோம் அப்படிங்கிறது நபிகள் நாயகத்தை மதிக்கிறதா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மதிக்கக்கூடாது, புகழக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. மதிப்பதனால தான் இந்த ஜமாத்து பேசக்கூடிய எந்த பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, ஒன்று குர்ஆன் ஆதாரம் காட்டுவோம், இல்லைன்னா ஹதீஸ் ஆதாரம் காட்டுவோம். அந்த மகானு, இந்த பெரியார், இந்த நாதா, இந்த உலமா, அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்றெல்லாம் எங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் பார்க்க வையலாது. நாங்கள் எதை ஆதாரம் காட்டி பேசுவோம்? குர்ஆன் ஆதாரம் காட்டி பேசுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை ஆதாரம் காட்டி பேசுவோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பது என்றால் என்ன? வருஷத்தில் 1 மாதம் புகழுவதா? அல்ல புகழ்றோங்கிற பேரில் அர்த்தமே தெரியாமல் ஒரு பாடல் படிக்கிறதா?
நபிகள் நாயகத்தை மதிக்கிறேன் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்தை மதிக்க வேண்டும், புகழ வேண்டும். உலகத்தில் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள்ல, இன்றைக்கு வாழக்கூடிய தலைவர்கள்ல நபிகள் நாயகத்தை மாதிரி ஒரு சிறந்த தலைவர், ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி உலகத்தில் யாரும் கிடையவே கிடையாது. அப்படி நம்ம சொல்லலை. ஒருத்தர் தி 100ங்கிற பேரில் ஒரு புத்தகம் இருக்கிறார். கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு புத்தகம் இருக்கிறார். அந்த 100 பேர் சமுதாயத்தை தலைகீழாக புரட்டிய, சமுதாயத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய அந்த 100 பேர் என்று ஒரு 100 பேரை பற்றி ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் புத்தகம் எழுதுகிறாரு. அதில் அவர் நபிகள் நாயகத்தை தான் முதல் இடத்துல கொண்டு வர்றார். நான் ஈசா நபியை 3ஆவது இடத்துல உணர்ந்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் நபிகள் நாயகத்தையும் முதலிடத்தை கொண்டு வந்து தெரியுமா? அவர் சொல்றார், தான் வாழக்கூடிய காலத்திலேயே ஈசா நபியினுடைய அந்த மதத்தை எல்லாம், அவங்க மார்க்கத்தை போதனைகளை எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் பரப்பினார்கள். அவங்க காலத்தில் உள்ள மக்கள் ரொம்ப குறைவாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்கள் அவங்க காலத்தில் லட்சக்கணக்கில் இருந்தார்கள். தான் வாழக்கூடிய காலத்திலேயே தன்னை பின்பற்றுகிற லட்சக்கணக்கான மக்களை உருவாக்கி சென்ற ஒரே தலைவர் நபிகள் நாயகம் மட்டும்தான் அப்படிங்கிறார். அவர் நபிகள் நாயகம் தான் எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை மக்கள்கிட்ட சொன்னார். குடும்ப பிரச்சனையா, பொருளாதாரமா, அரசியலா, அவர் தலையிட்டு தீர்வு சொல்லாத எந்த பிரச்சனையும் கிடையாது என்றெல்லாம் அவர் பாராட்டுகிற அளவுக்கு நபிகள் நாயகத்தின் கால் தூசியே கூட உலகத்தில் உள்ள எந்த தலைவனும் பெற முடியாது. இப்போ கூட நீங்கள் ரீசனாக பார்த்துருக்கலாம், இந்த ஒபாமா வந்தார்ல, அமெரிக்காவினுடைய அதிபர் ஒபாமா இந்தியாவுக்கு வந்தார். எதுக்காக வேண்டி வந்தார்? இந்தியாவை வல்லரசாக்குறதுக்காக வேண்டி, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்காக வேண்டி அதுக்கு வந்தாரா? அதுக்கு வரல. அவர் நாட வட்டியில் மூழ்கி போய் ஒவ்வொரு பேங்கும் திவாலாகி போய் பேங்கையெல்லாம் எடுத்து மூடுறான். அரசாங்கம் கஜனாவுல காலியாகுது. வல்லரசு என்று உலகத்தில எல்லாம் படங்காட்டி கொண்டிருக்கிற அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார சக்தியை இழந்து அவர்கள் பிச்சைக்கார நாடாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையை மாற்றுறதுக்கு தான் உலகத்தில் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணி போறாரு. பயணம் பண்ணி போய் என்ன செய்யறாரு? இந்தியாவுக்கு வர்றாரு. ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நிறைய தொழில்களை நடத்தக்கூடிய ஒரு மாநிலம், ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது என்று இந்தியாவுக்கு வர்றார். இவர் வந்தார்னா பெரிய வல்லரசுங்கிறான், பெரிய வல்லரசு நாட்டினுடைய அதிபருங்கிறான். அந்த ஆள் வர்றாரு, அவர் உயிருக்கு பயப்படுறாரு. எந்த அளவுக்கு பயப்படுறாரு? அவருடைய இராணுவத்தை அமெரிக்காவிலிருந்து இங்கே உள்ள இராணுவத்தை மதிக்காம, இங்கே உள்ள இராணுவத்தின் மேல நம்பிக்கை இல்லாம, உன் போலீஸை நாங்கள் நம்பல, உன் இராணுவத்தை நம்பல, நான் ஏன் நாட்டு இராணுவத்தை இறக்கிதான் என்னை பாதுகாத்துக்கிறோன்னு சொல்லி அங்கிருந்து இராணுவம் வருது. இந்த நாட்டை இதை விட எந்த ஒரு நாட்டாலும் அவமானப்படுத்த முடியுமா? அசிங்கப்படுத்த முடியுமா? அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கிறான். இவங்க என்ன செய்யறான்? என்ன அந்த பெரிய ஒரு பொருளாதார மந்திரி வந்துட்ட மாதிரி நாட்டை தலைகீழ அந்த ஜார்ஜ் அந்த ஒபாமா தான் மாற்ற போறாருங்கிற மாதிரி இந்தியா அவர் ஒபாமா இங்கே வந்தது தங்களுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி எல்லா மீடியாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஆகா ஒன்று போனாங்கல்ல. உயிருக்கு அவ்வளோ பயம், எத்தனை ஆயிரக்கணக்கான கேமராக்கள், எத்தனை வகையான பாதுகாப்புகள். அப்போ ஒரு நாள் சில மணி நேரங்கள் வர்றதுக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த இந்தியாவை வெள்ளையர்கள்ட்ட இருந்து ஓட ஓட விரட்டுவதற்கு இந்த இந்திய மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். 2 நாள் அமெரிக்காக்காரர் தான் இந்த நாட்டை கையில் வச்சிருந்தான். இந்த இந்தியா ஒபாமா வந்துவிட்டு திரும்புகிற வரைக்கும் யார் கையில் இருந்தது? ஒரு அமெரிக்கன் நாயினுடைய கையில் இருக்கிறது என்றால் இதை விட இந்தியனுக்கு என்ன அவமானம் வேணும்? அப்போ இந்த மாதிரி இந்தியாவை அமெரிக்காவுக்கு தாரை வார்த்து கொடுத்த ஒரு வேலையை பண்ணாங்களே. இவன் வந்துட்டு போகிறதுக்கு கோடிக்கணக்கான செலவு, கோடிக்கணக்கான ரூபாயே ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு, 2 நாள் வந்துட்டு போகிறதுக்கு செலவு பண்ணாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சி நடத்தினார்களே, அவங்க இந்த ஒரு நாட்டினுடைய பெரிய வல்லரசு நாட்டினுடைய அமெரிக்கா மாதிரி ஊர் அரசாங்கத்தை அவங்க கையில் வச்சிருக்கலே. அவங்க ரோமாபுரி பாரசீகம் வரைக்கும் அவங்களுடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருந்தது. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆட்சி நடத்தினாங்க? அவங்களுக்கு பராக் சொல்வதற்கு முன்னாலே பின்னாலே 10 பேர், கருப்பு பூனை என்றெல்லாம் பல வகையான பாதுகாப்புகள், பல அடுக்கு பாதுகாப்புகள்.
இப்படியெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு இருந்துச்சா? தான் சாப்பிட்றதுக்கு முன்னால அதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஆள்களை வச்சு நீ சாப்பிடு உசுராக இருந்தால் நான் சாப்பிட்றேன் என்றெல்லாம் சாப்பாட்டை செக் பண்ணுறதுக்கெல்லாம் கூட ஆள்களை வச்சுருக்காங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் தனக்கு முன்னாலே பின்னாலே பாதுகாப்பாளர்களை வைத்துக் கொள்ளவில்லை. தன்னந்தனியாகத்தான் நடந்து போனார்கள். தனியாகத்தான் அவர்கள் வீதிகளில் தனியாகத்தான் நடந்து போனார்கள். உயிருக்கு பயப்படாத வீரமிக்க ஒரே தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருந்தார்கள். இன்னைக்கு இந்தியாவினுடைய அந்த பிரதமர் மோடி இருக்கிறார், அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறது. அவர் மனைவி அவர் கவனிக்க மாட்டேங்கிறார், சோறு போட மாட்டேங்கிறார். அவர் மனைவி என்ன செய்யுது அதை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் ஒபாமா பொண்டாட்டி வர்றா, அவளை வந்து ஒரு சாட்டை போட்டு என்ன செய்கிறா, ஒரு மாதிரியான மீடியா போட்டுட்டு வர்றா. அவளுக்கு 100 சேலை. இது கேலி பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா? சேலை உடுத்தி அந்த பொம்பளை கேள்வி சேலை உடுத்த மாட்டா, ஒரு சேலையை கூட உடுத்த போகிறது இல்லை. ஒரு அடுத்தவன் முன்னாட்டிக்கு வந்து சேலை வாங்கி தர்றது இந்தியா கலாச்சாரமா இது? இதை ஒரு நாட்டினுடைய பிரதமர் செய்கிறார். அவர் முன்னாடியே கவனிக்கிறானா? அடுத்த முன்னாடியே கவனிச்சாரா இல்லையா? அமெரிக்காவினுடைய அதிபருடைய மனைவிக்கு 100 சேலை வாங்கி கொடுக்குறாருன்னா எது கவனிச்சு சொல்கிறேன்? இவர்களை வந்து குடும்ப வாழ்க்கையில் அவர் முன்மாதிரி அப்படி சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 திருமணங்கள் செய்தார்கள். அந்த 12 திருமணங்களை ஒரு காமத்தினால் செய்தார்கள் என்றெல்லாம் தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய 12 மனைமார்களும் நபிகள் நாயகம் எங்கிட்ட நேர்மையாக நடக்கலை, நியாயமாக நடக்கலைன்ட்டு ஒரே ஒரு மனைவி பேசியிருப்பார்களா? அப்படி ஏதாவது நபிகள் நாயகத்து மேலே அல்ல அவங்களுடைய ஒழுக்கத்து மேலே அவங்களுடைய பண்பாட்டு மேலே யாராவது குறை சொல்லியிருப்பாங்களா? 1க்கு 2 மனைவி வந்தாலே கலகம் வந்துடும், பிரச்சனை வந்துடும், அவனுடைய எல்லா தவறுகள் வெளி உலகத்துக்கு வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 திருமணங்கள் செய்தாலும் அவர்கள் ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் என்றதான் அவங்க மனைமார்களை சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். அப்படி குடும்ப வாழ்க்கையில் அவங்க மாடலாக இருக்கிறார்கள், அதை பேசுங்க. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்பழுக்கற்ற அரசியல் வாழ்க்கை, அதை பேசுங்க. அரசியலை வைத்து அவர் வந்து எதையுமே சம்பாதிக்கலை. இன்னைக்கு வந்து ஒபாமாவுடைய ஒவ்வொரு அவர் நிகழ்ச்சிக்கு வரும்போதும் ஒவ்வொரு வகையான ட்ரெஸ்ஸை உடுத்தி நம்ம மேக்கப் போட்டார்ல மோடி, இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாங்க பணத்தில் அவர்கள் ஆடை உடுத்திக்கொள்ளவில்லை. மேலே ஒரு போர்வை கீழே ஒரு வேஷ்டி, இந்த மாதிரி நிலைமையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்களே தவிர ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு இல்லை, ஆடம்பரமான வீடு இல்லை, ஆடம்பரமான சொகுசான எந்த வாழ்க்கையும் அவர்கள் ஆன்மீக தலைமையில் அவர்கள் அதனால் பயனடையலை, அரசியல் தலைமையை வைத்துக்கொண்டு பயனடையலை. அப்போ இதை பேசுங்க. புகழ்வதாக இருந்த நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றில் புகழ்வதற்கு அவங்க வரலாறு முழுக்க புகழ வேண்டியதுதான். அப்படி அவர்கள் உலகத்தில் சிறந்த தலைவராக வாழ்ந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தை புகழ்றோம்னு சொல்கிறாங்கல்ல, என்ன சொல்லி புகழ்றீங்க? இந்த மௌலிது ஏன் ஓதுறாங்கன்னு கேட்டால் நாங்கள் நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி புகழ்றீங்கல்ல, என்னத்தை சொல்லி புகழ்றீங்க அப்படின்னு கேட்டால் ஓதக்கூடிய ஆளுகளுக்கு தெரியலை. நீங்கள் புகழை கூட்டு வர்றீங்களா ஆலிம் சாக்கள், அவங்கள கூப்பிட்டு கேளுங்க அதற்கு மூலனுடைய அர்த்தம் என்ன, ஒரு நாளைக்கு அர்த்தத்தை படிப்போமே அப்படின்னு படிக்க சொல்லுங்களேன். அர்த்தம் என்னன்னு ஓத வர்ற ஆலிம் சாக்களும் தெரியாது. ஓத கூப்பிட்றாங்கல்ல, இப்போ கூப்பிட்றாங்க குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் சில பேர் கூப்பிட்றாங்கல்ல, கூப்பிட்ற ஆள்கிட்ட நீங்கள் கேளுங்க, நீங்கள் என்ன சொல்லி நபியை புகழ்றீங்க? சுப்ஹான முழுவதும் படிக்கிறீங்களே, மொய்தீன் முழுவதும் படிக்கிறீங்களே, அல்லது வந்து ஹசன் ஹுசைன் முழுவதும் படிக்கிறீங்களே, மகான்களை பெரியார்களை எல்லாம் புகழ்றீங்கல்ல, அப்படி அர்த்தம் என்ன, மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியலை. அது புகழ்கிறோம், அப்போ என்ன சொல்லி புகழ்கிறோம்னு தெரியலை. அப்போ இதை எப்படி புகழ்றது ஆகும்? சரி புகழ்கிறத நோக்கமாக இருந்தால் அஜர்த்து அவர் வீட்டில் புகழ்ந்துட வேணும் தானே. ஒரு ஆலிம் சாவை நீங்கள் புகழ கூப்பிட்றீங்க, ரசூல்லாவை மதிப்பதற்காக வேண்டி ரசூல்லாவை புகழ்வதற்காக வேண்டி ஒரு ஆலிம் சா வரணுங்கிறீங்கல்ல. ஒரு ஆலிம் சா அவர் வீட்டில் மூழ்கு இருக்கிறாரா? அல்லது ஏன் ஓத மாட்டார்? உங்கள் வீட்டில் ஓத மாட்டார். எப்போ ஓத மாட்டார்னு கேட்டால் நீங்கள் அந்த மூழுதுக்கு பிறகு தரக்கூடிய சாப்பாடு இருக்குதுல்ல, மூழுதுக்கு பின்னாடி தரக்கூடிய பிரியாணி, அந்த கோழி தொடக்கறி, இதையெல்லாம் கொடுத்து மூழுது ஓதுற காரணத்தினால தான் மூழுதை வந்து ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறார்கள். அதே நேரத்தில் மூழுது நாங்கள் ஓதுறோம், காசு தர மாட்டோம், 5 பைசா வாங்க முடியாது, 1000 ரூபா தர முடியாது, 500 ரூபா தர முடியாது, சாப்பாடு தர முடியாது. வந்து எங்கள் வீட்டில் வந்து ஓதுறீங்களா, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டம்ளர் டீ தருவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நாங்கள் ஹராம்ங்கிற மாதிரி அவங்களும் ஹராமாங்க. மூழுதில் ஓதக்கூடாது, ஏன் ஓதுறீங்க தேவையில்லாது என்றெல்லாம் அவங்கள பிரச்சாரம் பண்ணுவார்கள். மூழுதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி உள்ள சாப்பாடு, அதுக்கு பின்னாடி உள்ள அந்த காசு படம் தான் காரணமே தவிர
இந்த மூழுதை ஓத சொல்வதற்கு அவர்கள் ஒரு நபிகள் நாயகத்தை மதிக்கிறதெல்லாம் காரணம் இல்லை. அதே மாதிரி இந்த மௌலிது என்பது இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா? முதல்ல நீங்கள் அடிப்படை என்ன புரிஞ்சுக்கிறேன்னு, மௌலிது இப்படி ஒரு வணக்கமாக எந்த அளவுக்கு வணக்கமாக நிற்கிறாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு இஷா தொழுகை நேரத்தில் நம்ம வந்து பயான் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன், இஷா தொழுகையை தாமதமாக நடத்துவோம். இஷாவுக்கு பாங்கு சொல்லிவிட்டாலும் இஷா தொழுகை வந்து பின்னாடி தொழுதுக்கிறோம், டைம் இருக்குதுல்ல. இஷாவினுடைய ஆரம்ப நேரம் இருக்கிறது, முடிவு நேரம் இருக்கிறது. இரவுல பாதி வரைக்கும் இஷாவுடைய நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தொழுதுக்குருவோம், ஜமாத்து லேட்டாக நம்ம நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்வோம். இது என்ன செய்வாங்க பாருங்க, பள்ளிவாசலில் தொழுகை நடக்குது, இவங்க பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் ஒரு வணக்கத்தில் இருக்கிறோம். ஒரு இபாதத்தில் பயான் பண்ணுவது, பயான் கேட்பது, இது ஒரு இபாதத்தில் தானே. நம்ம ஒரு இபாதத்தில் இருக்கிறோம், தொழுகணுங்கிற நீயத்தோடு தான் காத்திருக்கிறோம். ஆனால் இது என்ன செய்வாங்க, பயானுக்கு தொழுகையை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க இப்படிமாங்க. அது நேரத்தில் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துன்னு வைங்க, இஷாவுக்கு பாங்கு சொல்வார்கள், மூடுதை நிறுத்த மாட்டார்கள். அல்லது பாங்குக்கு நிப்பாட்டினால் கூட தொழுகை நடக்கும், மூடுதை நிறுத்த மாட்டார்கள். ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஆலிம் சாஹிப் வந்து தொலை வைக்க மாட்டார். மோதினா இருந்தால் பள்ளிவாசல் தொலை வைக்குவார். அப்போ ரபியுல் அவ்வல் மாதமாக இருந்தால் மூழுது வருதா இருந்தால் இஷா தொழுகைக்கு வராவிட்டால் பரவாயில்லை. மூழுது ரொம்ப முக்கியம் இப்படி நினைக்கிறாங்கல்ல. எந்த அளவுக்கு முக்கியமாக நினைக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூழுது ஒரு வீடு திறக்கிறாங்கன்னு வைங்க, வீடு திறக்குமான்னு செய்வாங்க. சில ஏரியாக்களில் இந்த மூழுதை ஓதித்தான் வீடு திறப்பார்கள். ஒரு கல்யாணம் நடக்குதா, அல்ல வேறு ஏதாவது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாரா, நல்ல நிகழ்ச்சிகள்லாம் மூழுது ஓதி. இந்த மூழுது என்பது நபிகள் நாயகம் உண்டாக்குன கிடையாது. நபிகள் நாயகத்தின் காலத்தில் இந்த மூழுதுகள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு யாரோ ஒருத்தர் உண்டாக்குன, தமிழகத்தை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த சில ஆள்களால் ஒரு 300 வருஷத்துக்கு இடையில உண்டாக்கப்பட்ட இந்த மூடிதை எந்த அளவுக்கு ஓதுகிறார்கள்னா, மதிப்பளிக்கிறார்கள்னா, நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் மூழுது ஓதுவார்கள். அப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்போம், இந்த மூழுது ஓதுறீங்கல்ல, ஒரு ஆள் வெளிநாடு போகிறத மூழுது ஓதுறீங்க, ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா மூழுது ஓதுறீங்க, ஏன் குரானை ஓத வேண்டியதானே, குரான் நன்மை தானே, அல்லாஹ்வுடைய வேதம் தானே என்று கேட்டால் அதுக்கு என்ன பண்ணி சொன்னாங்க தெரியுமா, இளவு வீடா இது, குரானை வந்து இளவு வீட்டில் ஓதுவாங்களாம். குரானை வந்து இளவு வீட்டில் ஓதுறதுக்கு, மூழுது வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு மூழுது. அப்போ குரானுடைய மதிப்பையே வந்து குறைக்கிற அளவுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் மூழுதத்தை ஓதணும் என்றெல்லாம் குரானை விட மூழுதை பெருசாக நினைக்கிறாங்களே இல்லையா. குரானை பொருள் உணர்ந்து படித்தால் நன்மை இருக்கிறது. பொருளை தெரியலை, நீங்கள் குரானை படிக்கிறீங்க, அலிஃப் லாம் மீம் படிக்கிறீங்க, தாலிக்கல் கிதாப் படிக்கிறீங்க, அர்த்தமே தெரியலை, அர்த்தம் தெரியாமல் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் படித்ததுக்கு நன்மை இருக்கிறது. எந்த அளவுக்கு நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று படித்தாலே நன்மை தரக்கூடிய ஒரே வேதம், ஒரே புத்தகம் உலகத்தில் குரான் மட்டும்தான். இந்த குரானுக்கு தரக்கூடிய மரியாதையே மூழுதுக்கு தர்றாங்களே இல்லையா. மூழுது ஓதக்கூடிய ஆளுகளுக்கு அர்த்தம் தெரியல, கூப்பிடுற ஆளுகளுக்கு அர்த்தம் தெரியல. அர்த்தம் தெரியாமல் ஓதுனா நன்மை இருக்குது. என்ன நினைக்கிறாங்க, குரான் ஓதினால் எப்படி நன்மையோ அதே மாதிரி மூழுது ஓதினால் நன்மை கிடைக்குது, இப்படி நினைக்கிறாங்களே இல்லையா. இப்போ குரானுக்கு நிகராக இந்த மூழுதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற இந்த காரணம் போதும் இந்த மூழுதை நம்ம தூக்கி எறிஞ்சிடலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது வணக்கமாக இருந்ததா, குரானில் மூழுது என்று ஒரு வணக்கம் சொல்லப்படுதா, இதை பார்க்கணுமா இல்லையா. மறுமையில் நமக்கு இந்த காரியம் நன்மை பெற்று தரும் என்றால், இதை செய்தால் மறுமை நமக்கு கூலி கிடைக்கும் என்று சொல்வதாக இருந்தால் உன்னை அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளில் இருக்கணும். இந்த மூலிதைகள் வந்து திருமறை குரான்லையோ நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளில் இருக்குதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் நபியாக இருந்தாங்களே இல்லையா. இந்த 23 ஆண்டு காலத்தில் தொழுகையை சொல்லித் தந்தார்கள், நோன்பை சொல்லித் தந்தார்கள், ஜிக்கரை சொல்லித் தந்தார்கள், சலவாத்து சொல்லிக் கொடுத்தார்கள். மூழுதுன்னு ஒரு வணக்கம் இருந்துச்சா, இல்லை. இப்போ நபிகள் நாயகம் காலத்தில் மூழுது இல்லையில, சகாபாக்கள் யார் இந்த மூழுதை ஓதலையில். இந்த ஒரு காரணமாக போதும் இந்த மூழுதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, இது ஒரு வணக்கம் இல்லை, இதை செய்தால் நன்மை இல்லை என்று இந்த ஒரு காரணமாக போது தூக்கி எறிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின்
வழிகாட்டுதல்ல சிறந்தது முகமது ஆகிய என்னுடைய வழிகாட்டுதல். ஷர்ருல் உமூரி முஹதசாத்துஹா, காரியங்களே மகா கெட்டது புதுசு புதுசாக உண்டாக்கப்படக்கூடியது. மார்க்கம்ங்கிற பெயரில் எனக்கு பிறகு புதுசு புதுசாக எதை உண்டாக்குறீங்களோ அதுதான் கெட்ட காரியம். குல்லு முஹதசத்தின் பிதா, புதுசாக உண்டாக்கப்பட்ட இந்த வணக்கங்கள்லாம் பிதத்து அனாச்சாரம். குல்லு பிதாத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரங்களும் வழிகேடு. குல்லு லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு புதுசாக நீங்கள் மார்க்கம்ங்கிற பேரில் ஒன்றை உண்டாக்குவீர்களே ஆனால் அதை வழி எடுங்கிறாங்க. அப்போ மௌலிது வந்து ரசூல்லா காலத்துக்கு பின்னாடி உள்ளதா, ரசூல்லா காலத்தில் உள்ளதா? ரசூல்லா காலத்துக்கு பின்னாடி உள்ளது. எந்த அளவுக்கு பின்னாடி உள்ளது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரையும் விட அர்ப்பணித்தார்கள். அன்சாரி தோழர்கள் அர்ப்பணித்தாங்களா இல்லையா? முஹாஜிர்கள் அர்ப்பணித்தார்களா இல்லையா? நபிகள் நாயகத்தினுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி சொந்த ஊரை விட்டுவிட்டு, சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு, தங்களுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாடு துறந்து வந்தார்களே, அந்த முஹாஜிர்கள் நபிகள் நாயகத்தின் மேலே பாசம் வச்சாங்களா இல்லையா? அந்த முஹாஜிர்கள் இந்த மௌலிது ஓதுனாங்களா? நம்ம என்ன கேட்குறோம்? ரசூல்லா மேலே மௌலிது ஓதுறது தான் ரசூல்லா மேலே வைக்கிற பாசத்துக்கு அளவு கொண்ட. இப்போ ரசூல்லாவை உயிரை விட மேலே நினைச்சார்களே சகாபாக்கள், அவங்களுக்காக வேண்டி ஹிஜ்ரத் பண்ணி வந்தார்களே, அந்த முஹாஜிர்கள் மௌலிது ஓதுனாங்களா? இல்லை. நபிகள் நாயகத்தை பத்ர் போர்க்களத்திலையும் உஹது போர்க்களத்திலையும் இன்னும் பல போர்க்களங்களையும் நபிகள் நாயகத்துக்கு பக்கபலமாக நின்று அவங்கள காப்பாற்றுறதுக்காக வேண்டி தன் உயிரை அர்ப்பணித்தார்கள் அன்சாரி தோழர்கள். அவங்க யாராவது இந்த மௌலிது ஓதுனாங்களா? அபூபக்கர் ஓதுனாங்களா? உமர் ஓதுனாங்களா? உஸ்மான் அலி ஓதுனார்களா? அல்லது நீங்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஷாஃபி இமாமோ அபு ஹனீஃபாவோ மாலிக்கோ அஹ்மது பின் ஹம்பலோ இவங்க யாராவது மௌலிது ஓத சொன்னார்களா? அவங்க காலத்தில் மௌலிதை நியாயப்படுத்தி பேசுனாங்களா? சுன்னத்துல் ஜமாத்தினுடைய போர்வாளி என்று யாரையெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அந்த அறிஞர்கள் யாராவது மௌலிது ஓதிருக்கிறாங்களா? மௌலிதை நியாயப்படுத்திருக்கிறாங்களா? இல்லை. அப்போ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மௌலிது உண்டாக்கப்படுகிறது. அதுவும் தமிழ்நாட்டில் கேரளாவில் தான் இருக்கிறது. அரபு மொழி தெரிஞ்ச அரபு நாடுகளில் சவுதி அரேபியாவில் மௌலிது இருக்குதா? அவன் மௌலிதுன்னா என்னென்னு கேட்குறான். அவன் என்ன செய்கிறான்? அப்படின்னா என்ன மௌலிதுன்னா என்ன? மௌலிதுன்னா என்னென்ன தெரியாத அளவுக்கு உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அது நேரத்தில் இங்கேருந்து போயிருப்பான்ல, கேரளாவில் உள்ளவன், இலங்கையில் உள்ளவன், அவன் எந்த நாட்டுக்காக போயிருந்தா ரூமுக்குள்ளே உட்காந்து போயிருப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்து மரணித்த மதீனாவில் மௌலிது ஓதப்படுகிறதா? அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த மக்காவில் மௌலிது இருக்கிறதா? அங்கே இருந்தாலும் அது ஆதரவாகாது. அங்கே இருக்குதான்னு கேட்குறேன். அங்கே இருந்து இஸ்லாம் வந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த இடத்துல மௌலிது இல்லைன்னா இந்த மௌலிதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. விளங்குதா இல்லையா? இது போக நீங்கள் இந்த மௌலிதினுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னு வைங்க, மௌலிதினுடைய வரிகள் இருக்குதுல்ல, அந்த வரிகள் இது குர்ஆனுக்கு முரண்படாமல் இருந்தா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகளுக்கு முரண் இல்லாத வகையில் இருந்தால் அப்போ நம்ம மௌலிது ஓதலான்னு விளங்கலாம். ஆனால் மௌலிதினுடைய வரிகள்லாம் எப்படி இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வை புகழ்றாங்கல்ல, எப்படி புகழ்றாங்கன்னு கேட்டால் அவங்கள புகழ்வதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லையை நமக்கு சொல்லி தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் புகழ்றது எப்போ இல்லை, புகழ்வதாக இருந்தால் எப்படி புகழணும்னு சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்லி தர்றாங்க? ஒருத்தர் வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர்னு அவங்களை அழைக்கலாம். அப்படித்தான் சகாபாக்கள் அழைத்தார்கள். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நபிகள் நாயகத்தில் வந்து யா சையதுனா, எங்கள் தலைவர்னு கூப்பிட்றாரு. அதே மாதிரி வந்து இப்னு சையதுனா, எங்கள் தலைவர் மகனே அப்படிங்கிறார். நீங்களும் தலைவர், உங்கள் அத்தாவும் தலைவர், ஹைரனா எங்களில் சிறந்தவரே, இப்னு ஹைரனா எங்களில் சிறந்தவருடைய பிள்ளையே, இப்படின்னு என்ன செய்கிறாருன்னா நபிகள் நாயகத்தை புகழ்கிறார். மற்ற தலைவர்களை பொறுத்த வரைக்கும் புகழ்ந்தால் ரசிப்பார்கள், புகழ்ந்தால் அதை கேட்டு அவங்களுக்குள்ள மகிழ்வார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் புகழ்வதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஆள் கிடையாது. எவனாவது உனக்கு மூஞ்சிக்கு முன்னால் புகழ்ந்தால் அவன் மூஞ்சில் மண்ணை வாரி வீசு, அவனை அழிக்க வந்திருக்கிறான், புகழ்ந்த உன்னை நாசமாக்க வந்திருக்கிறான். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ விரும்பக்கூடாது என்று சொன்ன தலைவர், புகழ விரும்பாத தலைவர். அப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? எங்கள் தலைவரே, எங்கள் சிறந்தவரே இப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா அய்யுஹன் நாஸ்,
மக்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அவர் புகழ்கிறாரு, மக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, யாயுஹன்னாஸ் அலைக்கும் தக்குவாக்கும், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா யஸ்தஹ்வியன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் வந்து உங்களை தடமுறை செய்து விட வேண்டாம், ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஆனால் முகமது இப்னு அப்துல்லாவுடைய மகனாகிய முகமது தான் நான் வந்து அல்லாஹ் கிடையாது, தலைவரே சிறந்தவரே இப்படிலாம் கூப்பிட்றீங்கல்ல, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். நான் என்ன நீங்கள் எப்படி புகழணும்? அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு சொல்லுங்க, அல்லது அப்துல்லா ரசூலு, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லி புகழுங்க. இதை தவிர என்னை வந்து உயர்த்தி புகழாதீர்கள். வல்லாஹி மாவுகிப்பு, அல்லாஹ் மீது ஆணையாக நான் விரும்பவே கிடையாது. அன் தர்ஃபவுனி ஃபௌக மன்சிலத்தி அல்லத்தி அன்சலனி எல்லாம், அல்லாஹ் என்னை எந்த அளவுக்கு சிறப்பிச்சிருக்கிறானோ அதை தாண்டி நீங்கள் என்னை புகழ்றதை நான் விரும்ப கிடையாது. அல்லாஹ் மீது ஆணையாக என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் எப்படி புகழணும்? நான் எதை விரும்புகிறேன்? அல்லாஹ் என்னை புகழ்ந்துருக்கிறான்ல, நபின்னு புகழ்ந்துருக்கிறான், ரசூல்னு புகழ்ந்துருக்கிறான், அந்த லிமிட்டில் தான் புகழணும். அல்லாஹ்வுடைய அடிமை என்று அல்லாஹ் என்னை பற்றி சொல்லி காட்டுகிறான், அந்த லிமிட்டில் தான் புகழணுமே தவிர அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் புகழ்வதை நான் விரும்ப கிடையாது. நீங்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹ் பயந்துக்கிறீங்க, என்னை புகழ்ந்தாலும் கூட அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரம்பு மீறி புகழ்வதை எச்சரிக்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருமணம் நடக்கிற ஒரு சபைக்கு வருகிறார்கள். அங்கே உள்ள சிறுமிகள்லாம் பாடல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர ஆரம்பித்த உடனே அந்த பிள்ளைங்க பாட்டை மாற்றுகிறார்கள், பாடல் வரிகளையே அவங்க மாற்றி பாடுகிறார்கள். எப்படி மாற்றி பாடுறாங்க? ஃபீனா நபியும் ஏழு மாஃபி கதின், எங்கள்கிட்ட ஒரு நபி இருக்கிறாரு, அவருக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியும். இப்படி பாடுறாங்க. எங்களில் ஒரு நபி இருக்கிறாரு, அவருக்கு மறைவான விஷயம்லாம் தெரியும், நாளைக்கு நடக்கிறது தெரியும், இப்படி பாடுகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கிறார்கள். லா தக்கூலி ஹக்கதா, இதை சொல்லாத, நாளைக்கு நடக்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், இதுக்கு முன்னாடி பாடினீங்களே அதை பாடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நாளைக்கு நடக்கிறது எனக்கு தெரியும்னு பாடாதீங்க இப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்களா, தத்ருனி கமா அத்தரத்தின் நசாரா ஈசபுன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, அவங்க வரம்பு மீறி புகழ்றாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய மகன்கிறாங்க, அவரை கடவுள் நம்புகிறார்கள், அவர் வந்து தங்களை காப்பாற்றுவார் என்று நம்புகிறார்கள், நோயை போக்குவார் என்று நம்புகிறார்கள். அப்படி என்னை வரம்பு மீறி புகழாதீங்க. இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புகழ்வதற்கு வரம்பு வைத்திருக்கும் பொழுது, தன்னை வரம்பு மீறி புகழக்கூடாது என்று சொல்லி இருக்கும்போது, இந்த மூழுதில் என்ன நடக்குது? இந்த மூழுதுங்கிற பெயரில் நபிகள் நாயகத்தை புகழ்றங்கிற பெயரில் முழுக்க முழுக்க நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வாகவே ஆக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைத்து, நபியே அவங்க படிக்கிறாங்க, அந்த கஃபாருல் ஹத்தாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் அப்படி படிக்கிறாங்க. அந்த சத்தாருல் மசாவி, சுபான மூலத்தில் வரக்கூடிய வரிகள் இதெல்லாம், நீங்கள் தான் குற்றங்களை மறைக்கக்கூடியவர். அல்லாஹ் மறைப்பான்ல, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம், பாவங்களை மறுமையில் மறைக்கிற அதிகாரம் இது அல்லாஹ்வுக்குள்ளது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தன்னை பற்றி அப்படி சொல்கிறான், இன்னல்லாக யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரா பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அப்படி அல்லாஹ் கேட்குறான். பாவங்களை நான் தான் மன்னிக்கிறேங்கிறான், என்னை தவிர யார் பாவங்களை மன்னிக்க முடியும் கேட்குறான். இப்படி அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் வந்து எனக்கு தான் இருக்குன்னு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், குல் ரப்பி ஃபிர் வருகம், நபின்னு சொல்லு, இறைவா என்னை மன்னித்து விடு, எனக்கு கருணை காட்டு, இப்படி நீ துவா செய்யுங்கிற அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எப்படி சொல்லி தர்றான்னா, என்னை மன்னிப்பாயாக, கருணை காட்டுவாயாக, இப்படி நீயே என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் சொல்லும்போது, இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த கஃபாருல் ஹத்தாயா, நபியே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு நான் அல்லாஹ்விடத்தில் 70 தடவைக்கு மேலே பாவ மன்னிப்பு தேடுறேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ்விடத்தில் தான் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்றால், இவங்க என்ன செய்கிறாங்க? ரசூலை நீங்கள் தான் பாவங்கள் மன்னிக்கணும். இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் நாங்கள் எதனால் சொல்கிறோம்னு கேட்டால், ஹம்சாவை கொன்றவர்களை ரசூல்லா மன்னிச்சாங்களா இல்லையா? ரசூல்லாவுடைய அந்த முதுகலை ஒட்டக குடலை கொண்டு போட்டாங்கல்ல,
அதை ரசூலை மன்னிச்சாங்களா இல்லையா? அவங்களுக்கு செய்த எவ்வளவோ பாவங்களை வந்து அவங்க மன்னிச்சாங்கல்ல, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படி ரசூலாவை சொல்லலாம். நீங்கள் வந்து பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறீங்க என்று செய்யலாம். ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தவராக இருந்தா, ரசூல்லாவுக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணியிருந்தா, ரசூல்லாவை அடிச்சிருந்தா, உதச்சிருந்தா, ஊர்நீக்கம் செய்திருந்தா, அதையெல்லாம் ரசூலா மன்னிச்சாங்கல்ல. ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தவர் இதை சொன்ன பரவாயில்லை. நீ வந்து நபி நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கிறாளே, கஃபிரு அன்னி துனூபி, என் பாவங்களை எல்லாம் நன்மைகளை மாற்றிருங்க இப்படின்னு படித்தா, அவன் பாவங்களை நன்மைகளை மாற்றுற அதிகாரம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கா? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ரசூலுக்கு இருக்கா? ஓம் பாவத்தை மன்னிக்க முடியுமா? எப்படி கேட்குறாங்க? என் பாவங்களை நன்மைகளை மாற்றிருங்க, என் மேலே கருணை காட்டுங்கள் என்று பாடுகிறார்கள் என்றால் இது ரசூலை புகழ்கிறதா, ரசூலை அல்லவாக்குறதா? இது மாத்திரம் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்தில் அவங்க வந்து கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தார்கள் பல பேர் நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் ரசூல் என்ன பண்ணாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டார்களே, ஆனால் அவங்கள நோய் நொடிக்கு ஆளானாங்கல்ல, என்ன செய்வாங்க? 3 சூறாக்களை கொண்டு ஓதி பார்ப்பார்கள். குல்லு பிரபின் நாசு, குல்லு பிரபில் ஃபலக்கு, குல்ஹுவல்ல அஹத், இந்த 3 சூறாக்களையும் ஓதி அதை கையில் ஊதுவாங்க. அதை கொண்டு தங்களுடைய மேனிகளில் தடவி கொள்வார்கள். நோய்வாய்ப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் தான் துஆ கேட்டார்களே தவிர அவங்களுடைய நோய் அவங்களால் போக்க முடிந்ததா? முடியலை. ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். சக்கராத்து நோய். எந்த அளவுக்கு நோய்? பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், வர முடியலை. மயக்கமுற்று 4 முறை மயக்கம் ஏற்படுகிறது. திரும்ப தண்ணியை தலையில் ஊற்றி கொண்டு அவர்கள் வந்து எந்திரிச்சு தொலை வருகிறார்கள். அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் நபி தோழர்கள் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு வந்து கூலி நேரம் கிடைக்குமா? உங்களுக்கு எப்படி? அதாவது 2 பேர் அனுபவிக்கிற வேதனை நான் ஒரு ஆள் அனுபவிக்கிறேங்கிறாங்க. ரசூலா சொல்கிறாங்க, இன்னி ஊவாக்கு கமா யூவாக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேர் அடைகிற வேதனையை நான் ஒரு ஆள் அடைகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சாங்கல்ல. 2 பேருக்கு ஏற்படுற காய்ச்சல் அவங்களுக்கு ஏற்படுது, 2 பேருக்கு ஏற்படுற தலைவலி ஏற்படுது, 2 பேருக்கு ஏற்படுற மயக்கம் ஏற்படுகிறது, 2 பேருக்கு உடலில் என்ன செய்யுமோ அந்த வேதனைகளை எல்லாம் அவங்க ஒரு ஆள் அனுபவிக்கிறார்கள். அப்போ அந்த சகாபி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படின்னா கூலியை 2 கிடைக்குமா? ஆமாம், கூலியை 2 தான். எந்த அளவுக்கு நம்ம வேதனை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாட்ட கூலி இருக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களே தவிர அவங்க வேதனை அவங்களால் போக்கிக் கொள்ள முடிந்ததா? இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தரை ரசூலுல்லாஹி நோய் நல விசாரிப்பதற்கு அப்படி போகிறார்கள். அவர் ரொம்ப கஷ்டப்படுறார், வேதனையில் அவர் ரொம்ப துன்பப்படுகிறார், நோயில் கஷ்டப்படுறாரு. ரசூல் என்ன பண்ணாங்க? போன உடனே அவங்களுடைய நோயை போக்கினார்களா? ஏதாவது தாயத்தை போட்டு இதில் நிவாரணம் இருக்கிறது அப்படி சொன்னாங்களா? அங்கே என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதன் நாஸ் அத்ஹபில் பாஸ இஸ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க லா யுகாதிரு சக்கமன் வல அலமா, மனிதர்களின் இரட்சகனே, நிவாரணம் வழங்கு, உனது நிவாரணத்தை தவிர வேற எந்த நிவாரணமும் பலனளிக்காது, பூரணமான நிவாரணத்தை வழங்கு என்று ஒரு ஆளை நோய் விசாரிக்கிறக்க போகிறாங்க. அல்லாஹ்ட்ட தான் துஆ செய்தார்கள் தவிர நோயை நீக்குகிற பவர் வந்து அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நம்ம எதை முயற்சி பண்ணலாம், ஒரு மருத்துவம் பார்க்கலாமே தவிர நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாமே தவிர நோயை போக்குற ஆற்றல் நமக்கு இல்லை. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. ஷாஃபி என்ற தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இப்படி ரசூல்லா அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்களா இல்லையா? அந்த ரசூல்லாவை கூப்பிட்டு தன்னுடைய பேர குழந்தை உயிர் கூசல் அடைகிறது. ரசூலுல்லாஹி பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். நெஞ்சுக்கும் அந்த மூச்சுக்கும் இழுத்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். சகாபாக்களை கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அழுவலாமா? நீங்கள் போய் அழுவுறீங்களே? ரசூலுல்லாஹ்ட்ட கல்லு மனுஷாரு கிடச்சினாங்க போல இருக்கு, நீங்கள் அழுவலாமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தின இறக்கம். இது இல்லைன்னு மனுஷனே இல்லை, இது இல்லைன்னு அல்லாஹ் நம்ம மேலே இருக்க காட்ட மாட்டான். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தன்னுடைய பேர குழந்தையே காப்பாற்ற முடியலையே. அந்த ரசூலுல்லாஹ் மூழுதுங்கிற பெயரில் படிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா முபுரி சகாம், நோயை நீக்குபவரே அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்டானே செய்கிறாங்க, நாங்கள் சலாம் தானே சொல்கிறோம், சலாம் சொல்கிறீங்க கரெக்டுப்பா, முபுரி சகாம்ங்கிறீங்கல்ல, நோயை போக்குபவரேன்னு சொல்கிறீங்கல்ல. ரசூலுல்லாஹ் யார் நோயை போக்கினார்கள்? அந்த அதிகாரத்தை அல்லாஹ் ஒரு நபிக்கு கொடுத்தானா? எந்த இறை தூதருக்காவது நோயை போக்குற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தானா? ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து அவங்க தன்னை காப்பாற்றிக்கிற முடியலன்னா
அவங்க அப்படி நோயை நீக்கிறவங்களா இருப்பாங்க. அவன் நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் அதிகாரம் அல்லாவுக்கு தான் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுக்குறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து என்ன செய்கிறாங்கட்ட இந்த 3 இதில் படிக்கிறார்கள். பசத்து கஃப ஃபாக்கத்தி வநதமி, என்னுடைய வறுமை காரணமாக, என்னுடைய கவலை காரணமாக நான் கையேந்துகிறேன். அர்ஜு ஜசீல ஃபல்லிக்குமல் கரமி, உங்களுடைய அளப்பரிய அருளை வல்லத்தன்மையை உங்கள்கிட்ட நான் வேண்டுகிறேன். யார்கிட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இப்படி துவா செய்கிறார்கள். ரொம்ப வறுமையாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, உங்ககிட்ட கையேந்திரேன். முஸ்தஷ்ஃபியன் நசீர் ஹாதில் ஹரம், இந்த ஹரமில் தங்கியிருந்து மதினாவில் இருக்கிற உங்கள்கிட்ட நான் பரிந்துரையை வேண்டுகிறேன். ஃபல்லாஹில் உனி பி தவாமி மததி, என்னை நிரந்தரமான உதவியை கொண்டு என்னை கவனித்து விடுங்கள். அஞ்சிதுல் மிஸ்கீன கபிலல் ஹரக்கி, இந்த ஏழை மூழ்குவதற்கு முன்னால் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள். இப்படியெல்லாம் நபிகள் நாயகத்துடைய ஹரமில் இருந்து கொண்டு வறுமைக்காக கையேந்துறேன், கவலைக்காக கையேந்துறேன், அல்லாட்ட வாங்கி கொடுங்கன்னு என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட நேரடியாக வறுமையாக இருக்கிறேன், கவலையாக இருக்கிறேன், உங்களுடைய பரிந்துரையை நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகத்தில் துவா செய்கிறார்கள். மூழுதுங்கிற பெயரில் நபிகள் நாயகம் வறுமை விரட்ட முடியுமா? நபிகள் நாயகம் கவலை போக்க முடியுமா? அவங்கள வறுமையில் இருந்தார்கள். எந்த அளவுக்கு வறுமையில் இருந்தாங்க? அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் வாழ்ந்தோம். எப்படி வாழ்ந்தோம்? நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம், எங்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கப்படாது. 2வது பிறையை பார்த்துருவோம், எங்கள் வீடுகளில் அடுப்பு பற்ற வைக்கப்படாது. 3வது பிறையை பார்த்துருவோம். 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆகியும் கூட எங்கள் வீடுகள் அடுப்பு பற்ற வைக்கப்படாது. 3 மாதமாக அடுப்பு பற்ற பொறிச்சு சாப்பிடலை, எதையும் பொங்கி சாப்பிடலை, எதையும் ஆக்கி சாப்பிடலை. அப்போ என்ன சாப்பிட்டீங்க? பசிக்கு என்ன பண்ணுவீங்க? ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க, 2 கருப்பு தான், ஒன்று தண்ணி, இன்னொன்று பேரிச்சம்பழம். இதுதான் 3 மாத காலம் எங்களுடைய உணவாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையில் இருந்தார்கள். அவங்களுடைய வாசலில் ஒரு கதவு இருக்கலை, ஒரு திரைச்சியில் தான் அவங்களுடைய கதவு. அவங்களுடைய வீடுகளில் விளக்கு இருக்கலை, விளக்குண்டு அந்த மாதிரி பள்ளிவாசல் அலங்கரிக்க சொல்கிறாங்கல்ல. அந்த ரபியுல் அவ்வல் வந்துச்சுன்னா இப்போ யார் தங்களுடைய வீடுகளை அலங்கரிக்கிறார்களோ அவங்களுக்கு 5000 ரூபா பரிசா. அட கேடு கட்டவர்களா! அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீட்டில் எரிக்கிறவங்க ஒரு விளக்கு இல்லை, அப்படி வாழ்ந்து விட்டு போயிருக்கும்போது இவங்க எப்படி ஆடம்பரத்தை சொல்லி தராங்க பாருங்க. விளக்கு எரிச்சிங்கன்னா ரபியுல் அவ்வல் 12வது அன்னைக்கு விளக்கு எரிக்க சொல்லி என்ன செய்யற? ஆடம்பரத்தை தூண்டுகிறார்கள். வாழ்றதுக்கு ஒரு வீட்டில் இருப்பதற்கு ஒரு மனைவியை பார்க்கறதுக்கு, சாப்பாடு பார்க்கறதுக்கு, அதுக்கு விளக்கு இல்லாத நிலைமையில் ரசூலா இருந்துக்கிறாங்க. எளிமையும் அவங்க சொல்லித்தந்தார்கள். நமக்கு என்ன செய்கிறாங்க? வீண் வரைய ஆடம்பரம், பகட்டு, இதெல்லாம் கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல் முபதரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் வரையம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், உண்ணுங்கள் பெறுங்கள், எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, எவ்வளவு வேணாலும் குடி, ஆனால் வீண் வரையம் செய்யாத, வீண் வரையம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறங்கிற பெயரில் வீண் வரையம் பண்ண சொல்கிறாங்க. ரபியுல் அவ்வல் 12 இந்த மாதிரி வீடு அலங்கரித்து விட்டால், பள்ளிவாசல் அலங்கரித்து விட்டால் அதனால் என்ன கிடைக்கும்? வீண் வரையம் செய்த ஒரு பாவம் கிடைக்குமே தவிர அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காம போகும்போது தவிர இதனால் நன்மை கிடைக்குமா? ரபியுல் அவ்வல் 12 மீலாது விழா, இந்த மூழுது ஓதுறாங்கல்ல, மூழுது மாதிரியே மீலாது விழா நடத்தி சொல்கிறார்கள். மீலாது விழாண்ட என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள். ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்க என்பதற்கு முதல்ல ஆதாரம் இல்லை. ரபியுல் அவ்வல்ல பிறந்தார்கள், திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னு வருது. ஆனால் கம்ப்யூட்டரில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலண்டரில் நீங்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் உள்ள காலண்டரை போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு திங்கக்கிழமை கூட ரபியுல் அவ்வல் 12 வர கிடையாது. ரபியுல் அவ்வல் 12 திங்கக்கிழமைங்கிற வரவே கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை பிறந்தாங்க, ஒரு திங்களில் கூட ரபியுல் அவ்வல் 12 வந்தது கிடையாது. ரபியுல் அவ்வல் 12 என்பது திங்கக்கிழமை ஒரு காலத்தில் இருந்த கிடையாது. இவன் என்ன செய்கிறாங்க? அந்த திங்கக்கிழமை, இந்த திங்கக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை அன்று நோன்பு வைக்க சொல்லி ஆர்வப்படுத்துகிறார்கள். அது ரசூலுல்லாஹ் பிறந்த நாளில் மட்டும் இல்லை, எல்லா திங்கக்கிழமையிலையும். திங்கக்கிழமை நான் பிறந்தேன், அந்த நாளில் நீங்கள் நோன்பு வைங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை நோன்பு வைக்க சொல்லி சொன்னால், நோன்பு வைத்து ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக நல்லா சாப்பிட்டு வீடு அலங்காரம் பண்ணி ஜேஜேன்னு கொண்டாடுறாங்கன்னா,
கூத்து கும்மால் அடிக்கிறாங்கன்னா அப்போ இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே மாற்ற பண்ணுகிறார்கள். மௌலூதுங்கிற பேரில் என்ன செய்யறான்? மீலாதுங்கிற பேரில் நீங்கள் பார்க்க சென்னையிலலாம் பார்க்கலாம். இங்கே டான்ஸ் ஆடினாங்க ஒரு பக்கம், சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீலாது விழாங்கிற பேரில் ஊர்வலம் நடக்கும். எப்படி ஊர்வலம் நடக்கும்? எல்லாம் தண்ணியை போட்டுக்கிட்டு, எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்தை காப்பாற்றக்கூடிய கூட்டம், ரசூலுல்லாஹ் மதிக்கக்கூடிய கூட்டம், தண்ணியை போட்டுக்கிட்டு டவுசர் தெரிகிற மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்ட்டு ஊர்வலம் போவாங்க தண்ணியை போட்டுக்கிட்டு. பள்ளிவாசலில் லொகர் தொழுகைக்கா பாங்கு சொல்லப்படும், அது மதிக்க மாட்டார்கள். அசருக்கா பாங்கு சொல்லப்படும், அது மதிக்க மாட்டார்கள். மீலாது விழாங்கிற பெயரில் மேடையில் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு உட்கார வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதற்கு பதிலாக மேடையில் இருக்கிற கலைஞரை, ஜெயலலிதாவை, இன்னும் பல அரசியல் தலைவர்களை எல்லாம் புகழ்றதுக்கு பேர் தான் மீலாது விழா என்று நடத்துகிறார்கள். இது மீலாது விழாவா? ரசூலுல்லாஹ் பெருநாள் விழா கொண்டாடினாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான பின்னாடியும் சரி, நபி அவருக்கு முன்னாடியும் சரி, அவர்கள் தனக்காக வேண்டி பிறந்தநாள் விழா கொண்டாடியது கிடையாது. இது எங்கிருந்து காப்பி எடுத்தது? ஈசாவுடைய பிறந்த தினத்தை தான், ஈசா நபி பிறந்த தினத்தை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து காப்பி எடுத்துக்கொண்டு நீங்கள் ஈசா நபி கொண்டாடுவீங்களா, நாங்கள் ரசூலுல்லாஹ் கொண்டாடுவோம் அப்படிங்கிறாங்க. மற்ற தலைவர்கள் எல்லாம் புகழ்றாங்கல்ல, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்கல்ல, நபிகள் நாயகத்துக்கு கொண்டாடினா இது தப்பு கேட்குறாங்க. மற்ற தலைவர்களுக்கு செஞ்சால் அது நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு செய்கிறதுக்கு ஆதாரமாகுமா? மற்ற தலைவர்களுக்கெல்லாம் செலவு வச்சிருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு செலவு வச்சிடலாமா? மற்ற தலைவர்களுக்கு செய்கிறாங்கன்னா அது எப்படி மீலாதுக்கு ஆதாரமாக இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழா கொண்டாடினார்களா? அவங்களுடைய சகாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினார்களா? இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வும் பிறந்தநாள் விழா கொண்டாடலை, சகாபாக்கள் கொண்டாடலை, தாபீன்களோ தாபீன்களோ யார் மீலாது விழா கொண்டாடலை. ஒரே ஒரு ஆள் கொண்டாடி இருக்கிறான். யார் கொண்டாடினா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள நல்லறிஞர்கள் யாரும் மார்க்கத்தை வயிற்று பிழைப்புக்கு பயன்படுத்துறாங்க பாருங்க. இந்த மாதிரியான கூத்து நடத்தக்கூடிய ஆள்களை தவிர நல்ல அறிஞர்கள் அபு ஹனீஃபாவோ ஷாஃபியோ மாலிக்கோ அஹ்மது பின் ஹம்பலோ யார் நல்லறிஞர்கள் யாரும் மீலாது விழா கொண்டாடினது கிடையாது. ஒரே ஒரு ஆளை தவிர ஒரே ஒரு ஆள் கொண்டாடினார். யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அபூலஹப். அபூலஹப் இருக்கிறான்ல, ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே தன்னுடைய தம்பிக்கு பிள்ளை பிறந்த உடனே அந்த சந்தோஷத்தில் தம்பியினுடைய தன்னத்தில் இருந்த ஒரு அடிமையை விடுதலை செய்யறான். என் தம்பிக்கு பிள்ளை பிறந்துட்டா உன்னை விடுதலை செய்கிறேன் என்று தம்பிக்கு குழந்தை அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்து விட்டது என்ற சந்தோஷத்தில் அடிமையை விடுதலை செய்து பிறந்தநாள் விழா கொண்டாடின ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அபூலஹப். அப்போ அபூலஹபுடைய வாரிசுகளை யார் இருக்கிறாரோ அவன் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவானே தவிர ரசூலுல்லாஹ் பிறந்தநாள் விழா கொண்டாடலை. பிறந்த நாள் என்பது ஒரு முட்டாள்தனம் கூட. ஒரு மனுஷனுடைய பிறந்த நாள் வேண்டாம், அந்த நாள் வேண்டாம் திரும்பி வரும், மாதம் வேண்டாம் வரும், வருஷம் திரும்பி வருமா? ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்கன்னா அதை பரவாயில்லைங்களாம். ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை அன்னைக்கு பிறந்த நாள், அது அன்னைக்கு தான் பிறந்துச்சு, அது பிறந்த நாள் தான். ஆனால் அடுத்த வருஷம் எப்படி பிறந்த நாளாக இருக்க முடியும்? அடுத்த வருஷம் வருஷமாக இருந்தே இது முட்டாள்தனமாக இருக்கா இல்லையா? போன நிமிஷம் கூட திரும்பி வராது. ஒரு 1004 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க என்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்களே, இதுக்கு இஸ்லாத்துக்கு அந்த சம்மந்தமே இல்லை. அப்போ மௌலிதுங்கிற பெயரில், மீலாதுங்கிற பெயரில், ரசூலுல்லாஹ் மதிக்கிறோங்கிற பெயரில் ரசூலுல்லாஹ்வை கடவுளாக்குகிற அளவுக்கு அந்த வேலையை தான் பண்ணுறாங்களே தவிர இஸ்லாத்துக்கும் இவர்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு அந்த சம்மந்தமே இல்லை. இது போக ரசூலுல்லாஹ்வை அல்ல அளவுக்கு புகழ்கிறாங்கல்ல, வறுமையை உங்கள்கிட்ட போக்க சொல்லி கேட்குறேன், கவலையை போக்க சொல்லி கேட்குறேன் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இது அவங்ககிட்ட துவா செய்கிறது. இது போக இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற பைத்திலேயே ஒரு வரி வருது. என்ன வரி வருது? இப்போ ரசூலுல்லாஹ்வை நம்ம எப்படி கூப்பிடணும்னு கேட்டால் அல்லாஹ்வை குர்ஆனில் எப்படி கூப்பிட்றான்? யா அய்யுஹன் நபிங்கிறான், யா அய்யுஹர் ரசூல், ரசூலே அப்படிங்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் எந்த ஒரு இடத்துலையுமே யா முகமதே அப்படி கூப்பிடலை. ஆனால் அப்படி அல்லாஹ் கூப்பிட்டுருக்குறான். அது ஹதீஸ்களை வந்திருக்கிறது. கூப்பிட்றதுக்கு அவனுக்கு முழு உரிமை இருக்கிறது, முழு ரைட்ஸ் இருக்கிறது. ஆனால் நம்மள என்ன செய்கிறான்ல, யா முகமது கூப்பிடாதீங்கிறான். வலா லா தஜ்அலு துஆ ரசூலி பைனக்கும் கத்வாயி பாலிக்கும் பாலா, உங்களில் ஒருவர் இன்னொருவரை அழைப்பதை போன்று இந்த தூதரை கூப்பிடாதீங்க. நம்ம அத்தா பேர் சொல்லி கூப்பிடுவோமா? நம்ம சலாம் சொல்கிறோம், நம்ம அத்தா பேர் சொல்லி இப்ராஹிம் அஸ்ஸலாமு அலைக்கும், அப்துல் காதர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோமா? நம்ம அண்ணன் பேர் சொல்லி கூப்பிடுவோமா? நம்ம பள்ளிக்கூடத்தில் உள்ள வாத்தியார் பேர் சொல்லி கூப்பிடுவோமா? அஜர்த்து பேர் சொல்லி கூப்பிடுவோமா? ஒரு அஜர்த்து பேர் சொல்கிறது பயப்படுறான். அவர் பேர் சொல்லாமல் செய்கிறான், அஜர்த்துங்கிறான். அஜர்த்துன கல்லுன்னு அர்த்தம், இல்லை ஹசரத்துங்கிறான், சன்னிதான அர்த்தம்.
இல்லாட்டி ஹசரத்துங்கிறான், கை சேதுன்னு அர்த்தம். நல்ல பேர் சொல்லி அவர் கூப்பிட்றதே இல்லை. ஆலிம் சார் கூப்பிட்றாங்க பாருங்க, இது வேண்டாம் ஒரு அறிஞர்னு வரும். மற்ற ஹசரத்து ஹஜரத்து எல்லாமே தப்பான மீனிங் தான் வருது. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹஜரத்து ஹசரத்தில் கூப்பிட்றாங்கல்ல, பேர் சொல்லி கூப்பிட்றத விரும்ப மாட்டார்கள். ஒரு மார்க் அறிஞர் ஒரு மௌலவியை வந்து பேர் சொல்லி இப்படி கூப்பிட்றது இப்படிங்கிறாங்கல்ல. இவங்க மூழுதுங்கிற பேரில் படிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க அஹ்மது யா முகமது, அகமதே முகமதே அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அப்பா பேர் சொல்லி கூப்பிடுவியா? இந்த மூழுது ஓதக்கூடிய ஆளுகளை பார்த்து கேட்குறேன், உங்கள் அம்மா பேர் சொல்லி சலாம் சொல்லுவியா? ரசூல்லா எப்படி கூப்பிட்றான்? அகமதே அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூல்லாவுடைய ஒரு பேர் அது. முகமதே அஸ்ஸலாமு அலைக்கும். இது எப்போ ரசூலா புகழ்றதா இருக்கு? இப்போ ரசூலை புகழ்றங்கிற பேரில் ரசூல்லாவை பேர் சொல்லி அழைக்கிறாங்க பாருங்க. இந்த ஒன்று பத்தால மூழுதை தூக்கி எறிகிறதுக்கு, ஒன்று குரான் ஹதீஸிலே மூழுதுவதற்கு ஆதரவு இல்லை. ரசூல்லா இந்த மூழுதை கற்றுத்தரல. சகாபாக்கள் யாரும் மூழுது ஓதலை. இஸ்லாத்திற்கும் இந்த மூழுதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த மூழுதில் வரக்கூடிய வரிகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய இடத்துல வைத்து புகழ்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த மௌலிதின் பெயரால் தான் இந்த சமுதாயத்தில் நிறைய பிதஅத்துகளும் தோன்றியது. நீங்கள் பார்க்கலாம், சமுதாயத்தில் யாருக்கா அம்ம நோய் வந்துருச்சுன்னு வைங்க. அம்ம நோய் இருக்குதுல்ல, அம்ம நோய் என்பது அது ஒரு வகையான வைரஸ். பெரிய அம்மை நோய் இருந்தால் நாங்கள் விரட்டி காட்டுறோம் என்ற அரசு மருத்துவமனைகளை எல்லாம் அவங்க போர்டு வைக்காத குறையாக எழுதி போட்டு என்ன செய்கிறாங்க, அம்ம நோய் வந்தால் மருத்துவம் பார்க்கறதுக்கு அது ஒரு வகையான வைரஸ் தான் என்று அழைப்பு கொடுக்குறார்கள். ஆனால் இந்த முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அம்ம நோய் வந்துச்சுன்னா அவங்க இந்து சமுதாயம் வந்து அவங்க மாரியம்மாட்ட போவாங்கல்ல, அங்கே போய் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்கல்ல. இங்கே இவன் ஒரு மாரியம்மா வச்சுருக்கான். யார்? அங்கே ஒரு பெண் தெய்வம் இருந்தால் நமக்கு வேணும்ல, அதுக்காக ஃபாத்திமா வந்து மாரியம்மா மாதிரி ஆக்கி ஃபாத்திமா நாய் பேரில் முனாஜாத்து அப்படின்னு ஓதுறான். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், மூணுதில் அப்படி ஒரு வரி வருகிறது. லீ ஹம்சத்தும் உத்துஃபீபிகா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள், அந்த 5 பேரை கொண்டு மோசமான முடிவுகளை எல்லாம் நான் தடுத்து பாடிக்கிறேன். எந்த 5 பேர் யாரு? 5 பேர் அல்லாஹ் விட்டுட்டான். மோசமான முடிவு வரும்போது ஒரு மரணம் ஏற்படுது, ஒரு நோய் ஏற்படுது, இந்த 5 பேருக்கு நான் துவா செய்தால் அவங்க என்னை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு படிக்கிறாங்க. யார் 5 பேர்னு கேட்டால், அதில் அல்லாவை விட்டு விட்டு ரசூல்லேருந்து ஆரம்பிக்கிறான். அல் முஸ்தபா வல் முர்த்தலா வல் ஃபாத்திமா வபுனாகுமா. ஒன்று முஸ்தபா ரசூல்லா, இன்னொன்று முர்த்தலா அலிரலில்லா, இன்னொன்று வந்து ஃபாத்திமா, அவங்களுடைய 2 பிள்ளைங்க அசனம் செய்கிறேன். இந்த 5 பேர்கிட்ட நான் துவா செய்வேன் என்று இப்படி இந்த பஞ்சா கொண்டாடுறாங்கல்ல, பஞ்சா எடுக்கிறான்ல. 5 கடவுள் கொள்கை இஸ்லாத்தில் கொண்டு வந்த ஷியாக்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மூழுது. அப்போ இந்த 5 பேர்கிட்ட துவா செய்கிறேன்னு அல்லாவை விட்டு விட்டு 5 கடவுளை உண்டாக்கி வச்சுருக்காங்களே. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த மூலில் வரக்கூடிய இந்த வரிகள் தான் காரணம். அதே மாதிரி காயல்பட்டினம் கீழக்கிற மாதிரியான ஏரியாக்கள் எல்லாம் இருட்டு திக்கு நடக்கும். என்ன இருட்டு திக்குறு? லைட்டையெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. மைதா மாவை முன்னாடி கொட்டி வச்சுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு யா மொய்தீன் இருட்டில் திக்கிறு செய்வாங்க. அப்படி இருட்டில் திக்கிறு செய்தால் 1000 தடவை அப்படி கூப்பிடணுமா? அப்படி கூப்பிட்டா அப்துல் காதர் ஜீலானி அந்த சபைக்கு வருவாராம். எப்படி வருவார்னு கேட்டால், அந்த திக்கிறு முடிஞ்ச உடனே லைட்டை போட்டு விடுவாங்களா, அங்கே கால் அச்சு இருக்கும். கால் அச்சுன்னா இந்த திக்கிறு செய்த அஜர்த்துமாருடைய எவ்வளோ ஒருத்தர் காலை வச்சுருப்பான். லைட்டை போட்டுக்கிட்டுலாம் என்ன செய்யணும், அப்துல் காதர் ஜீலானி வர்றாரு காட்டணும். லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்கள மைதா மாவில் காலை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, அத்தில் அப்துல் காதர் ஜீலானி வந்துட்டு போயிட்டாரு. எப்படி ஏமாத்துறாங்க பாரு. அடே லைட் ஆஃப் பண்ணி இருக்கும்போது வர்ற வந்து திருடா கொள்ளக்காரன் தான் நைட்டில் வருவான், அன்டயத்தில் வருவான். லைட் ஆஃப் பண்ணிட்டு வருவான் அவன் தான். இவங்க அப்துல் காதர் ஜீலானி திருட மாதிரி ஆக்கி இருட்டு திக்குங்கிற பேரில் லைட் ஆஃப் பண்ண அவர் வருவார்னு சொல்லி இருட்டு திக்குற 1000 தடவை அல்லாவை அழைக்க வேண்டிய சமுதாயம் அப்துல் காதர் ஜீலானி அழைத்து துவா செய்கிறாங்கன்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மூலிதர்கள். இந்த மூலிதில் படிக்கிறார்கள். யா குத்துபாவுல ஒரு வரி வருகிறது, வமை யுனாதி சிம்மி அல்பம்பி ஹல்வத்திகி அஸ்மம்பி ஹிம்மத்திகி சர்மல்லி கவ்வத்திகி ஃபல் யது யா அப்துல் காதர் முஹிதீன் அஜப்துகு முஸ்ரியன் மின்னஜிலி தாவத்திகி. அப்துல் காதர் ஜீலானி சொல்கிறாராம், யார் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு உறக்கம் கலைத்தவராக உறுதியான நம்பிக்கையுடையவராக அப்துல் காதர் முஹிதீன் என்னை 1000 தடவை அழைத்தால் நான் ஓடோடி வருகிறேன். இப்படி அப்துல் காதர் ஜீலானி சொன்னார் என்று அப்துல் காதர் ஜீலானியை அழைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் மாற்றி விட்டார்கள். அப்போ அந்த இருட்டு திக்கிற்கு என்ன காரணம்னு பார்த்தா இந்த யா குத்துபா காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, நான் ஒரு ஆண்டவர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு இந்த கூத்துக்கள்லாம் எங்கே நடக்கிறது? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு படிக்கிறார்கள்.
யா சாஹிபன் நாகூரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அதில் அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்கக்கூடாது அப்படிங்கிறான். அந்த பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு அப்துல் காதிர் ஜீலானியை கூப்பிடுறான், ரசூலுல்லாஹை கூப்பிடுறான், நாகூரானவர் கூப்பிடுறான். யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே, குன்லி நாசிரி, எனக்கு உதவியாளராக மாறிவிடுங்கள். என்ன உதவி செய்யணும்? என்னுடைய காது கேட்பதற்கு உதவி செய்யுங்கள், பார்வை திறம்பட பார்ப்பதற்கு உதவி செய்யுங்கள், உறுப்புகளெல்லாம் திறம்பட செயல்பட உதவி செய்யுங்கள், நீண்ட ஆயுளை கொடுங்கள். யார்கிட்ட? அவரை போய் சேர்ந்தார். அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்காம போய் மூத்தா போயிட்டாரு. அவர்கிட்ட போய் என்ன செய்யறான்னு கேட்டால், நீண்ட ஆயுளை கொடுங்க என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு நாகூரானவரை கூப்பிடுகிறார்களே, அவரிடத்தில் நேரடியாக துவா செய்கிறார்களே, இதெல்லாம் மூலிதில் நடக்கிறது. இதெல்லாம் இதில் வருது, ஷாவுல மீது மூலிதுங்கிற பெயரில் ஷாவுல மீது பாஷாவை நாகூர் ஆண்டவர்னு சொல்கிறாங்களே இல்லையா, அவர் அழைத்து பிரார்த்திக்கிறார்கள். மொய்தீன் மூலிதுங்கிற பெயரில் அப்துல் காதிர் ஜீலானி அழைத்து பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டிய முஸ்லிம்கள் அப்துல் காதிர் ஜீலானி எப்படி துவா செய்ய முடியும்? ஷாவுல பாஷாட்ட எப்படி துவா செய்ய முடியும்? அதுவும் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு துவா செய்வதாக இருந்தால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆணவம் இருக்கணும். இதை செய்யக்கூடிய ஆளுகளுக்கு ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை உட்கார்ந்து கொண்டு முருகான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை உட்காந்து சிவன்னு கூப்பிட்டா பாவமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அப்துல் காதிர் ஜீலானி கூப்பிடுறான், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை உட்கார்ந்து கொண்டு ஷாவுல பாஷாவை கூப்பிடுறான். அப்போ இது ஷிர்கா இல்லையா? இந்த மௌலிது என்பது நபிகள் நாயகத்தின் காலத்தில் இல்லை, அதனால இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. சரி, ஏதோ ஒரு பாட்டுங்கிற அடிப்படையிலேயாவது இதை எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு கவிதைன்னு எடுத்துக்கலான்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஷிர்கா இருக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷிர்கல ஸுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது தான் பாவத்திலே மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு அநியாயம்னு அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு போய் வைத்தால் கூட அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி நீ அல்லாஹ் அப்படி கேட்குறான், ஏன்பா நீங்கள் ஒரு அடிமை வச்சிருக்கிறீங்க, குர்ஆன் நல்லா கேட்குறான், உங்களுக்கு ஒரு அடிமை இருக்கிறாரு, அந்த அடிமைக்கு உங்களுக்கு மாதிரியே உங்கள் செல்வத்தில் அவர்கிட்ட பாதியை கொடுத்து அழகு வைப்பீங்களா? அவர் நீ சமம்னு நினைப்பியா? உன் சொத்துக்களை பாதியை கொடுத்து உனக்கு ஈக்குவலாக அவன் இருக்கலாம்னு நீ விரும்புவியா? அப்போ நீ உனக்கு ஈக்குவலாக உன்னுடைய அடிமை இருக்கக்கூடாது நினைக்கும் போது எனக்கு ஈக்குவலாக எப்படி ஒரு ஆளை உண்டாக்குற, எனக்கு ஈக்குவலாக ஒருத்தர் எப்படி நினைக்கிற, இப்படி நல்லா சொல்கிறானே இல்லையா? அப்போ மனிதர்களை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நமக்கு ஈக்குவலாக யார் இருக்கக்கூடாது. சில நேரங்கள் அப்படி நினைக்குவோம். ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு கணவன் இருக்கிறாரு, அந்த கணவனுடைய இடத்தை மனைவி வேறு யாருக்காக கொடுத்தால் அது ஒரு கணவன் ஏற்றுக்குருவானா? ஒருத்தர பேசுனா கூட விரும்பாத ஒரு கணவன் தனக்கு ஈக்குவலாக மனைவி ஒரு ஆள் நினைத்தால் அதை எப்படி ஏற்றுக்குருவான்? அப்போ இப்படி ஒரு பாவம், இதை விட பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. அந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற வரிகள் தான் மௌலிதில் முழுக்க முழுக்க நிறைந்திருக்கிறது. ஷிர்காகவும் பிதத்தாகவும் நிறைந்திருக்கிற இந்த முஸ்லீம் சமூகம், இந்த மௌலிதை முஸ்லீம்கள் தூக்கி எறிய வேண்டும். நபிகள் நாயகத்துக்காக வேண்டி நபிகள் நாயகத்தின் தோழர்கள் கொண்டாடாத, நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித்தராத இந்த மீலாதை முஸ்லீம்கள் புறக்கணிக்க வேண்டும். இந்த பேரில் சாப்பாடு ஆக்கி தர்றாங்கல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் நம்ம சாப்பாடு அல்லாஹ் பேர் சொல்ல சாப்பிடுது. அந்த சாப்பாடை படைப்பது அல்லாஹ்வுக்கு தான் படைக்கணும். ஏன்? அந்த சாப்பாடு தந்தது அல்லாஹ். ரசூல் இருந்தாங்களா? அரிசியோ கோதுமையோ பருப்போ முட்டையோ மீனோ கறியோ அல்லாஹ்வுடைய ரசூலை உண்டாக்குனாங்களா? உலகத்தில் நீங்கள் யாரையெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் எகுலுக்கு துபாபா, ஒரு ஈயை கூட படைக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்படி படைக்க எதையுமே படைக்க இயலாத, ஒரு கொசுவனுடைய ரெக்கையை கூட படைக்க இயலாத ஆள்களை எல்லாம் மகான்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் என்று அவங்கள போய் அழைச்சி பிரார்த்தனை செய்கிறீங்களே, அவங்கள எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக கொண்டு வைக்கிறீர்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு ஷிர்க்கு. அப்போ இந்த ஷிர்கான வரிகள் நிறைந்த இந்த மௌலிதை, இந்த மீலாத முஸ்லீம்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மௌலிது மீலாதில் அவங்களுக்கு சாப்பாடு படைக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி சாப்பாடு ஆக்குறாங்க, ரசூலுக்காக வேண்டி சாப்பாடு ஆக்கிற மௌலிது ஓதி அந்த பரக்கத்தை அந்த சாப்பாடில் இறங்கிடுறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்சீர் வமா உஹில கைரில்லா, உங்களுக்கு ரத்தம் ஹராமாக்கப்படுகிறது, அதே மாதிரி செத்து போன பிராணியுடைய மாமிசம் ஹராமாக்கப்படுகிறது அப்படின்னு ஹராம அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது சொல்கிறேன், அல்லாதவருக்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கு இல்லையா, இதுவும் ஹராமே. பன்றி இறைச்சிக்கு சமானமாக அல்லாஹ் எதை சொல்கிறான்னு கேட்டால் அல்லாத மற்றவர்களுக்காக வேண்டி படைக்கப்படக்கூடிய உணவுகள் அதுவும் ஹராமுறான்.
அப்போ மௌலிது ஓதி சாப்பாடு தர்றாங்கன்னா அந்த சாப்பாடு பன்றி இறைச்சிக்கு சமானம். தர்காவில் சாப்பாடு செய்கிறாங்கன்னு வைங்க, கந்தூரி நடத்தி சாப்பாடு போடுகிறார்கள், அந்த சாப்பாடு நீங்கள் ரத்தத்தை சாப்பிடுவதற்கு சமானம். இந்த சாப்பாடை முஸ்லீம்கள் புறக்கணிக்க வேண்டும். இதுக்கு 5 பைசா கொடுத்து உதவக்கூடாது. இந்த மாதிரி மௌலிது மீலாதுகள்லாம் எப்படி நடக்கிறது? நீங்கள் தரக்கூடிய பணம் கல்யாணம்ங்கிற பெயரில் 2500 வாங்குறாங்களா? ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஜமாத்து கமிஷன் கேட்கறது 2500 கொடு. எதுக்கு 2500? லட்சக்கணக்கில் வரதட்சணை வாங்கினீங்களே, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, எனக்கு வெட்ட வேண்டி வெட்டிரு என்று 2500 வாங்கி கொண்டு சமுதாயத்தில் வரதட்சணைக்கு 3 சாட்சியாக இருக்கிற ஜமாத்தார்கள் மௌலிது எப்படி ஓதுகிறார்கள், மீலாது எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றால், நீங்கள் தரக்கூடிய நன்கொடை அந்த 2500 பணம், நீங்கள் தரக்கூடிய அந்த மொய்ப்பணம், நீங்கள் தரக்கூடிய அந்த வரி மௌலிது ஓதப்படுமையானால் இந்த பள்ளிவாசல் 5 பைசா தரமாட்டோம் என்று முஸ்லீம்கள் முடிவெடுப்பார்களே. ஆனால் அப்பத்தான் மௌலிது மீலாது நிறுத்தப்படுமே தவிர, மௌலிதுக்கு நம்ம தரக்கூடிய பணமெல்லாம் இந்த மௌலிதுக்கு ஒரு ஷிர்க் பிதஅத் நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த மௌலிதை மீலாதை முஸ்லீம்கள் அடியோடு புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.